கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. இந்த வசனத்துல 2 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று பொய், இன்னொன்று உண்மை. ஆண்டவருக்கு எது அருவருப்பானதா? பொய் உதடுகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானதா. அவருக்கு என்ன பிரியமா? உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆகவேதான் தானியேலை குறித்து சொல்லும்போது, தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தானியேல் மேல குற்றம் சுமத்துறதுக்காக முகாந்தரம் தேடுறாங்க. ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம், அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அது பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாய் அழைத்து செல்லப்பட்ட வாலிபர்கள்ல ஒருத்தன் தானியேல். ஆண்டவருக்கு அவன் உண்மையா இருந்தார். அதுதான் ஆண்டவர் தானியேலை குறித்து சொல்லும்போது சாட்சி சொல்றாரு. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நீ மிகவும் பிரியமானவன். பாருங்க, நீ மிகவும் பிரியமானவன். காரணம், அவன் உண்மையுள்ளனா இருந்தார். இது வாசத்துல நீதிபதிகளை உண்மையுள்ளவர்கள் ஆண்டவருக்கு பிரியமா சொல்லி, அதே தானியேல தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு, சொல்றாரு 10:11. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஆகவே தானியேலுடைய வாழ்க்கையில அவன் உண்மையா இருந்தான். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகி நாம கூட ஆண்டவருடைய காரியங்கள்ல நாம் உண்மையா இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி பார்க்கிறோம். வசந்தம் மட்டும் பிடிச்சிக்கிறது இல்லை. வசந்த பிறகு நாம் நடக்கணும், உண்மையா நடக்கணும். நடக்கும்போது தானியேலை பிரியமானவனேன்னு அழைத்தது போல நம் ஒவ்வொருவரையும் கூட அவர் பிரியமானவனே, பிரியமானவளே என்று அழைக்க நம் ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம். இதை நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, உங்களுக்கு என்ன அருவருப்பு, என்ன பிரியம் சொல்லி பார்த்தோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு, உண்மையா நடக்கிறவங்களோ அவருக்கு பிரியம் சொல்லி பார்த்தோம்ப்பா. நாங்கள் இதுவரைக்கும் ஒரு வேலை உண்மையா நடக்காவிட்டா கூட ஆண்டவரே, இனிமே இந்த வசனத்தை கேட்ட பிறகாவது உண்மையா நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தானியேலே, பிரியமான புருஷனே என்று அழைக்க தகுதி உள்ளனா இருந்தது போல நாங்களும் எங்களை அப்படி அழைக்கிறதுக்கு நாங்களும் உண்மை உள்ளவர்கள வாழ்ந்து அந்த சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற கிருபை செய்யுங்க, பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக. உங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.